के कादर मस्तान महता. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கௌரவ சபாநாயகர் அவர்களே, நான் கேள்விக்கு முன் எமது அயல் நாட்டில் சகோதர தமிழ்நாடு மாநிலத்தில் நடந்த தேர்தலில் சாதனை வெற்றி பெற்ற விஜய் அவர்களை வாழ்த்துவதற்கான சந்தர்ப்பமாக ஆரம்பத்தில் நான் இதை பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறேன். வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தங்களின் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் பெற்றுள்ள மகத்தான அரசியல் வெற்றிக்கு எனதும் எனது ஆதரவாளர்கள் சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். சமூக நீதி, நல்லாட்சி, அனைவருக்குமான முன்னேற்றம் என்ற உயரிய கொள்கைகளோடு சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து மக்களை ஒன்றிணைத்த உங்கள் அரசியல் பயணம் உண்மையிலேயே மகத்தானது. தங்களின் இந்த வெற்றி தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என நம்புகிறேன். தொடர்ந்து மக்கள் பணி சிறக்க எனது நல்வாழ்த்துக்கள். அத்துடன் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற நிலையியல் கட்டளை 27(2) கீழான கேள்விகள் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கௌரவ பிரதமர் அவர்களை கேட்பதற்காக. இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்பது பழமொழி. பல சவால்கள் நிறைந்த தற்போதைய உலகின் உள்ள சிறார்கள் வித்தியாசமானவர்கள். சூழலும் வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துகின்றன. எனவே நமது சந்ததிகளை எதிர்கால உலகிற்கு பொருத்தமானவர்களாக உருவாக்க வேண்டும். தற்போதைய சிறார்கள் 3 வயதிலேயே சிறுவர் பாடசாலை கல்வியை ஆரம்பிக்கின்றனர். குறைந்தது 2 வருடங்கள் சிறுவர் பாடசாலை கல்வியை தொடர்கின்றனர். ஆனால் அது ஆரோக்கியமானது இல்லை என ஆய்வுகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. எனவே சிறுவர் பாடசாலை கல்வி ஒழுங்குபடுத்தப்படல் வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கள் இருக்காது என நம்புகிறேன். அதேபோன்று கடந்த கால உள்நாட்டு யுத்தம் சூழ்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் அதனோடு அண்டிய வேறு மாவட்டங்களின் எல்லை கிராமங்களிலும் ஏற்பட்ட ஆசிரியர் இன்மை காரணமாக தொண்டர் ஆசிரியர்களை கற்பித்த நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தினோம். பின்னர் அநேகமானோருக்கு நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட்டன. எனினும் தேவையான தகவலை கொண்ட தொண்டர் ஆசிரியர்கள் பலர் நேர்முக பரீட்சைகளில் பங்கு பற்றியும் பங்கு பற்றாதவர்கள் இதுவரை நிரந்தர நியமனத்திற்காக காத்திருக்கின்றனர். கடந்த அரசாங்க காலத்தில் ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தமிழ், சிங்களம் மொழி மூலமான தொண்டர் ஆசிரியர்களுக்கான அமைச்சரவை பத்திரம் சாதகமாக அமையாத காரணத்தினால் குறிப்பிட்ட அளவு விடுபட்டுள்ளனர். இதற்கு தேர்தல் காலம், பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அமைந்தது. எனவே இவர்களுக்கான நிரந்தர நியமனத்தினை வழங்குவது மிக முக்கியமானதொரு விடயமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, சிறுவர் பாடசாலை கல்வி ஒழுங்குபடுத்தப்பட்டு நிரந்தரமான முழு நாட்டிற்கும் பொதுவான சிறுவர் பாடசாலை கல்வி முறையினை ஏற்படுத்தி சிறுவர் பாடசாலை ஆசிரியர்களை ஒரே குடையின் கீழ் கொண்டு வர முடியுமா? இரண்டாவது கேள்வி, சகல சிறுவர் பாடசாலை ஆசிரியர்களுக்கும் நிரந்தர நியமனம் வழங்குவதோடு அவர்களுக்குரிய சம்பள திட்டமும் ஏனைய சலுகைகள் அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். மூன்றாவது, 2 வருட சிறுவர் பாடசாலை கல்வியை இல்லாமலாக்கி 1ஆம் தரத்திற்கும் சிறுவர் பாடசாலை கல்விக்கும் இடையிலான ஒரு கல்வி முறையினை உருவாக்குவதும் 1ஆம் தரத்தில் சேர்ப்பதற்கான வயதெல்லையை 5 ஆக்குவது தொடர்பான ஆய்வுகளையும் தேவையான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியுமா? நான்காவது கேள்வி, 2014ஆம் ஆண்டு தேசிய பாடசாலையாக்கப்பட்ட எந்த பாடசாலைக்கும் ஆளணி
புதிதாக செய்யப்படவில்லை. அதற்கான ஆளணி மேற்கொள்வதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது? 5வது, யுத்த சூழ்நிலையிலும் அதற்கு பிந்திய புனரமைப்பு நிலையையும் கருத்தில் கொண்டு கடந்த காலத்தில் அமைச்சரவை அனுமதியுடன் பிரதானமாக வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், இது தவிர்ந்த ஏனைய நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் தொண்டர் ஆசிரியர்களாக கடமை புரிந்த பலருக்கு நிரந்தர நியமனங்கள் வழங்கப்பட்டன. இதில் சிலர் நேர்முக பரீட்சைக்கு முகம் கொடுத்தும் அரசியல் காரணங்களினால் அவர்களுக்குரிய நிரந்தர நியமனம் வழங்கப்படவில்லை என்பதனை நீங்கள் அறிவீர்களா? 6வது, அவ்வாறான தொண்டர் ஆசிரியர்கள் வேறு வேலைகளுக்கு முயற்சிக்காமலும் அரச சேவைகளுக்கான வயதிலேயே கடந்தும் காத்திருக்கின்ற துர்ப்பாக்கிய நிலையை அறிவீர்களா? 7வது, அவ்வாறானவர்களுக்கு நிரந்தர நியமனம் வழங்கப்படாத விடத்து அவர்களது உரிமைகள் மறுக்கப்படுகின்றன, அவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றனர் என்பதனையும் குடும்ப பொருளாதார நிலைமையும் கருத்தில் கொண்டு விசேட குழு ஒன்றை நியமித்து ஆராய்ந்து தொண்டர் ஆசிரியர்களுக்கான நிரந்தர நியமனங்களை வழங்க அல்லது அவர்களை ஆசிரியர் உதவியாளர்களாக உள்வாங்க நடவடிக்கை எடுக்க முடியுமா? நன்றி.